وما أرسلناك إلا رحمة للعالمين. ஆவலுடன் எதிர்பார்த்த இன்ஷா அல்லாஹ் ஷேக் ஹாஃபிஸ் ரஹ்மத்துல்லாஹ் ஃபிர்தோசி ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் முஹம்மது நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய குடும்பவியல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப சார்ந்த விஷயங்களில் எப்படி இருந்தார்கள் என்ற பல விஷயங்கள், குடும்ப சார்ந்த விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்மிடத்தில் பகிர்வார்கள். ஷேக் அவர்களுடைய சிறிய அறிமுகம் இன்ஷா அல்லாஹ். ஜம்மியத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்ற அமைப்பில் ஷேக் அவர்கள் மாநில பொதுச் செயலராகவும் தலைமை இமாம் மஸ்ஜிதுஸ் சலாம் புதுப்பேட்டை லெக்மூரில் இருக்கக்கூடிய தலைமை இமாமாகவும் அல்ஹம்துலில்லாஹ் ஷேக் அவர்கள் இஸ்லாமிய அழைப்பாளராகவும் இந்த மார்க்கத்திற்காக அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் தமிழ்நாட்டிலும் சரி அல்லது வேறு இடங்களிலும் சரி இந்த மார்க்க பணிக்காக நிறைய இடங்களில் பிரயாணம் செய்து இதற்காக நிறைய முயற்சிகள் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞராக இருக்கிறார்கள். ஷேக் அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து மார்க்க பணிகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக, ஆமீன். ஷேக் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பணியிலையும் இந்த சமூகம் சார்ந்த விஷயங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அதற்கான நன்மை கொடுக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஷேக் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய குடும்பவியல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعاشروهن بالمعروف رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பான சகோதர சகோதரிகளே, ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அப்படிங்கிற பெயரில் இந்த பகுதியில் அஹ்ல் ஹதீஸ் சார்பாக ஒரு சிறப்பான ஒரு மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த மாநாட்டிலே நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிய வேண்டியதை சரியான முறையில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. 3 அடிப்படைகளிலே ஒன்று அல்லாஹுடைய தூதரை அறிவது. அல்லாஹுவை அறிய வேண்டும், அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிய வேண்டும், அல்லாஹுடைய தூதரை அறிய வேண்டும். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அல்லாஹுடைய தூதரை அறிமுகப்படுத்துகின்றான். கண்ணியமான முறையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதரை அறிமுகப்படுத்தி அவர்கள்தான் அகிலத்தின் அருட்கொடை என்று சொல்கின்றார். அவர்களிடத்திலிருந்து எல்லா விதமான காரியங்களுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹுவால்
உத்தரவாதம் தரப்பட்ட ஒரு மாபெரும் மனிதர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிகப்பெரிய உத்தரவாதத்தை அல்லாஹ் தருகின்றான். அல்லாஹ்வே அல்லாஹுடைய தூதருக்கு மிகப்பெரிய உத்தரவாதம். அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் முழுமையாக செயல்பட்டிருக்கிறாங்க. அல்லாஹ் சொன்ன எந்த ஒரு காரியத்தையும் விட்டுவிடாமல் சரியான முறையில் செயல்படுத்தி அல்லாஹுடைய தூதர் மரணிக்கும் போது ஒரு மனதிருப்தியோடு மரணித்தார்கள். மனதிருப்தியோடு அவருடைய மரணம் இருந்தது. ஏன்னா இறைவன் எனக்கு என்ன பணியை கொடுத்தானோ அதை சரியான முறையில் நிறைவேற்றி விட்டேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம். எல்லா இடங்களிலும் எல்லா சூழல்களிலையும் நான் அல்லாஹுடைய தூதரை எடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வியலை அல்லாஹுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க. அந்த வாழ்வியலில் மிக முக்கியமாக இடம்பெறக்கூடியது குடும்பம். இந்த குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹுடைய தூதர் எப்படி இருந்திருக்கிறாங்க, எப்படி வழிகாட்டி இருக்கிறாங்க, எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நீண்ட ஒரு தலைப்பை சுருக்கமாக நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்ப இயல் அப்படிங்கிறது ஒரு சில செய்திகளோடு நாம் முடித்து விட்டு சென்று விட முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக வாழ்ந்தார்கள், நல்ல ஒரு மனிதராக வாழ்ந்தார்கள், நல்ல தந்தையாக இருந்திருக்கின்றார்கள், நல்ல குடும்ப தலைவனாக இருந்திருக்கின்றார்கள், நல்ல கணவனாக இருந்திருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் எப்படியெல்லாம் அவருடைய வாழ்வியலை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கான வாழ்க்கை முறையை கற்றும் தந்திருக்கின்றார்கள், வாழ்ந்தும் சென்றிருக்கின்றார்கள். ரெண்டு விஷயம் இருக்குது, கற்றுத்தர்றது அதே போல் வாழ்ந்து காட்டுறது. இந்த இரண்டையும் மிகச்சரியாக செய்தவர்கள் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிலும் குறிப்பாக அவருடைய குடும்ப வாழ்க்கை, குடும்ப இயல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதையும் நம்ம ரெண்டாக பிரிக்க வேண்டியிருக்குது. ஒன்று, குடும்பத்தை துவங்கக்கூடியவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகாட்டுதலை அவர்களிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். கல்யாணம் முடிக்காதவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? வேகமாக கை தூக்குறாங்க, 2 பேர் 3 பேரோட. இந்த சைடு நிறைய சின்ன பிள்ளைங்க தெரிகிறாங்க, இங்கெல்லாம் கொஞ்சம் நரைச்ச தாடி நிறையா பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ 2 விதமான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. கல்யாணம் முடித்து வாழ்ந்துட்டுருக்குறோம், கல்யாணம் முடிக்க இருக்கிறோம். இப்போ இந்த 2 பேருக்குமான ஒரு வாழ்வியலை அல்லாஹுடைய தூதர் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எங்கே இருக்குது தெரியுமா? குடும்பத்தில் தான் இருக்குது. குடும்பத்தில் மிகப்பெரிய சர்ச்சைகளும் நிறைய ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இன்றைக்கு குடும்ப நல கோர்ட்டுகள்லாம் இருக்கா இல்லையா? குடும்ப நல நீதிமன்றங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் வாரத்துக்கு ஒரு முறை கூட வேண்டும் என்று இருந்தது. இப்போல்லாம் டெய்லி நீங்கள் வந்து குடும்ப நல நீதிமன்றத்தை நடத்துங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கான சூழல்கள் வந்து விட்டது. நிறைய பள்ளிவாசல்களில் குடும்பத்தினுடைய சிதைவின் காரணமாக முறையீடல்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. அதே போல் ஊர் ஜமாத்துலாம் இருக்கும், ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ஜமாத்தை வச்சுருப்பாங்க. அந்த ஜமாத்தில் மக்களுடைய முறையீடல்கள் எதில் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப விஷயங்களிலே ஏற்படக்கூடிய கசப்புகளுக்கான முறையீடல்களும் கோரிக்கைகளும் தான் அதிகமாக இருக்குது. எந்த சமூகம்னா ஒரு நல்ல முன்மாதிரியை பெற்ற ஒரு சமூகம், நல்ல ஒரு அழகான முன்மாதிரியை பெற்ற ஒரு சமூகம், அழகான ஒரு வாழ்வியலை கொடுத்துவிட்டு தரக்துக்கும் அலா மஹஜ்ஜத்தி பைதாயின், உங்களை வெள்ளை வெளையர் என்ற பாதையில் நான் விட்டு சென்றிருக்கின்றேன் என்று அல்லாஹுடைய தூதரால் உத்தரவாதம் தரப்பட்டு அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றுவதாக சொல்லக்கூடிய நம்ம இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இன்றைக்கு வந்து நிற்பது எங்கன்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் தான். ஒரு தனிப்பட்ட ஒரு நபரா, ஒரு முஸ்லீமா, ஒரு தொழுகையாளியா, தர்மம் செய்யக்கூடியவனாக சரியாக இருக்கிறான், ஒரு மாணவனாக சரியாக இருக்கிறான், ஒரு ஆசிரியராக சரியாக இருக்கிறான், ஒரு வியாபாரியாக சரியாக இருக்கிறான். ஆனால் ஒரு குடும்பத் தலைவன் என்று வரும் பொழுது தோற்றுவிடக்கூடியவர்களாக, குடும்பத் தலைவி என்று வரும் பொழுது தோற்றுவிடக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய சமூகத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன? ஏன் ஒரு வழிகாட்டுதல் நமக்கு தரப்படவில்லையா அப்படின்னா, ரொம்ப அழகான ஒரு வழிகாட்டுதல். ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான், இவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டார், உங்களுக்கு தராத ஒன்றுமே கிடையாது, உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டார்.
அவர் என்னை சாட்சியாக்கி இருக்கிறார், அதற்கு நான் சான்று பகர்ந்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பற்றியும் இந்த மார்க்கத்தினுடைய வழிகாட்டலாக இருக்கக்கூடிய அல்லாஹுடைய தூதரை பற்றி சொல்லும் பொழுது சொல்லிட்டு அங்கே ஏன் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னா, பிரச்சனை நம்மள்கிட்ட தான் இருக்குது. பிரச்சனைக்குரியவர்கள் நாம் தான். நாம் சரியான முறையில் அல்லாஹுடைய தூதர்கிட்ட இந்த வாழ்வியலை படிக்கலை, சரியான முறையில் படிக்காமல் இருக்கிறோம். ரெண்டாவது, இந்த வாழ்வியலை தேடக்கூடியவர்கள் எப்படி தேட வேண்டுமோ அப்படி தேடலை. இதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு மிகப்பெரிய சங்கடங்களோடும் மிகப்பெரிய கஷ்டங்களோடும் தான் இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் இருக்கின்றது. நமக்கு மார்க்கத்தை படித்த நமக்கு, அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய தூதரையும் தெரிந்த எனக்கு, யாரோ ஒருவர் அல்லாஹ்வை பற்றியோ அல்லாஹுடைய தூதரை பற்றியோ தெரியாமல், ஒன்றுமே தெரியாமல், சட்டதிட்டங்களை நான் கற்றிருக்கிறேன், வழிகாட்டுதலை நான் பெற்றிருக்கிறேன், ஆனால் இது எதுவுமே தெரியாத ஒரு நபர் எனக்கு வழிகாட்டுறார் அப்படின்னா, எனக்கு கவுன்சிலிங் கொடுக்குறார் அப்படின்னா, நான் எப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவருக்கு அல்லாஹ்வும் தெரியாது, அல்லாஹுடைய தூதரும் தெரியாது. ஆனால் அவர் எனக்கு குடும்பத்தை பற்றியும் குடும்ப நலன்களை பற்றியும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவிற்கான ஒரு சூழல்கள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அவங்கள தான் போய் நிற்கிறோம், அவங்கள தான் தேடி போய் நிற்கிறோம். அப்படி தேடி போய் நிற்கிறனால நாம் நிறைய சங்கடங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அப்போ இதுக்கெல்லாம் தீர்வுகளை நான் என்ன செய்கிறதில்லை அப்படின்னா, சிறப்பான முறையில் காட்டித்தந்த விஷயத்தை யோசிக்கிறதே இல்லை. முதலாவது, இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, தேர்ந்தெடுக்கக்கூடிய நடைமுறைகள்லேருந்து ஆரம்பிக்குது. ஒரு குடும்பத்தை நீ தேர்ந்தெடுக்கிறாய் அப்படின்னா, தேர்ந்தெடுக்கும் போது எப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்கான ஒரு நடைமுறையை சொல்லி காட்டுது. அவருடைய ப்ளஸ் ஆர் மைனஸை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு. ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ தேர்ந்தெடுக்கும் போது அவங்களுடைய ப்ளஸ் ஆர் மைனஸை பாருங்கள். அவர்கள் எதில் சரியாக இருப்பார்கள் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். எதில் சரியாக இருக்க வேண்டுமோ அந்த போதனையை நீங்கள் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை சொல்லி காட்டுது. ஆனால் நம்ம அதில் முதல்லையே தோற்று போயிடுறோம். நம்ம அதில் தோற்று போயிடுறோம். தேர்ந்தெடுக்கக்கூடிய முறைகள்லையே ஒரு குடும்ப தலைவனையும் தலைவியும் தேர்ந்தெடுக்கக்கூடிய முறைகள்லையே தோற்றுறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُم مَّوَدَّةً وَرَحْمَةً. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் ஆழமாக கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. இந்த கொள்கை உறவை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இந்த கொள்கை உறவு இருக்குல்ல, இது அல்லாஹ் தான் என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னா, உங்களை இணைத்து வைத்திருக்கின்றான். லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஆ, இந்த பூமி முழுக்க நீங்கள் செலவு பண்ணால் கூட இந்த இணைப்பை உங்களால் ஏற்படுத்த முடியாது. இன்றைக்கி நானும் நீங்களும் உறவோடு இருக்கிறோம், ஒரு முகமனோடு சந்திக்கிறோம். அந்த முகமனில் ஒரு அழகான ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்குது. இதெல்லாம் இது போன்ற இடங்களில் கிடைக்குது. இதெல்லாம் எதனால் கிடைக்குது? யார் இதை உருவாக்குனா? இந்த உள்ள பிணைப்பை உருவாக்கியது யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இந்த பிணைப்பு சரியா இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இன்னொரு இடத்துல சொல்கிறான், கொள்கை ரீதியாக கொள்கை சகோதரனாக நான் ஒன்றாக இணைந்து பணியாற்றுகின்றேன். எங்களுடைய உறவு என்பது கொள்கை உறவு, அல்லாஹ் ஏற்படுத்திய உறவு. அதே போல தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொள்கை உறவை தாண்டி சொல்லுகின்றான், சம்பந்த உறவும் இருக்குது, இரத்த உறவும் இருக்குது. நசபம் வசிஹரா, கொள்கை உறவை தாண்டி இருக்கக்கூடிய உறவு என்ன? சம்பந்த உறவு, இரத்த உறவு. இந்த உறவில் அதிகமான விரிசல் ஏற்படுவது இந்த சம்பந்த உறவில் தான். நிறைய விரிசல்களை பார்க்குறோம். அப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லிகௌமின் யதஃபக்கரூன். திருமறை குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் இந்த திருமணம் அப்படிங்கிற அந்த உறவின் மூலமாக உங்களுக்கு மத்தியில் அன்பையும் கருணையும் உருவாக்குகின்றான். ஏற்படுத்துறது யாருங்க? யார் ஏற்படுத்துகிறா? சத்தமாக சொல்லுங்கள். நானே பேசினா நீங்கள் தூங்கிடுவீங்க. அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அப்போ அல்லாஹ் ஏற்படுத்தின உறவுலையே சிக்கல் வருது. சிக்கல் வரக்கூடாதுல்ல? வரக்கூடாதா இல்லையாங்க?
ஒன்று இப்படி சொல்லுங்கள் இல்லை இப்படி சொல்லுங்கள், வரக்கூடாதா இல்லையா? அப்போ சிக்கல் வருது. அப்போ அல்லாஹ் சொல்கிறது பொய்யாகுமா? ஆகாது. அப்போ பிரச்சனை யார்கிட்ட இருக்குது? நம்மள்கிட்ட தான் இருக்குது. அதை தான் நம்ம யோசிக்கிறதே இல்லை. பிரச்சனை யாரிடத்தில் இருக்கின்றது என்ற யோசனை நம்மள்கிட்ட வர்றதே இல்லை. அந்த யோசனை வரணும், அந்த யோசனை கண்டிப்பாக ஏற்படணும். அப்படி ஏற்பட்டாதான் குடும்ப உறவுகள் சீராக இருக்கும். இறைவனால் ஏற்படுத்தக்கூடிய உறவு, அல்லாஹ்வால் ஏற்படுத்தக்கூடிய உறவுனா, ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, அல்லாஹ் ஏற்படுத்தின உறவுல ஏங்க பிரிவு வருது? அல்லாஹ் தானே ஏற்படுத்தினான்னு சொல்கிறீங்க. இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தில் லிகௌமி யதஃபக்கரூன், சிந்தித்து பார்ப்பவர்களுக்கு இதில் அழகிய படிப்பினை இருக்குன்னு நல்லா சொல்கிறான். அல்லாஹ் படிப்பினை இருக்குன்னு சொல்லி இருக்கிறான். சொல்லி இருக்கக்கூடிய இந்த உறவில் சிந்தித்து பார்த்தா படிப்பினை இருக்குன்னு சொல்கிற உறவில் பிரிவுங்கிறது ஏன் வருது? அல்லாஹ் ஏற்படுத்திய உறவில் வந்த பிரிவுக்கான காரணம் என்ன? அப்போ என்னுடைய வாழ்வியலில் நான் தவறு செய்கிறேன். அல்லாஹ் சொன்னதின் அடிப்படையில், அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில் என்னுடைய வாழ்வியலை நான் அமைத்து கொள்ளவில்லை. அப்போ அமைத்து கொள்ளலைன்னா அங்கே தவறுதல் ஏற்படும். அங்கே அமைத்து கொள்ளலைன்னா தவறுதல் ஏற்படும். அந்த தவறுதலை சரி பண்ணுவதற்கான ஒரு வழிவகையை நாம் படிக்க வேண்டும். அதுக்கான வழிவகையில் ஆரம்பமாக என்ன சொல்லுது? நீங்கள் ஒருவரை தேர்ந்தெடுப்பதாக இருந்தால், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் மார்க்க ரீதியில் உள்ளவர்களை தேர்ந்தெடுங்க. ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா, குடும்பம் நல்லா இருக்குன்னா மார்க்க உடையவங்களை தேர்ந்தெடுங்க. மார்க்க உடையவங்களே சண்டை போட்டு நிற்கிறாங்களே, என்ன செய்கிறது? ஆலிம்சாவே இன்னொரு ஆலிம்சாட்ட பஞ்சாயத்துக்கு போயிட்டார். என்ன செய்கிறது? என்னங்க நீங்களே வந்து நிற்கிறீங்க, என்ன பாவா செய்கிறது? வீட்டுக்கு வீடு வாச்சப்படிங்கிறார். என்ன செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு மார்க்க ரீதியாக மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு நபர் அங்கே என்ன செய்கிறாரு? அவரே ஒரு பிரச்சனையை கொண்டு போய் நிற்கிறார். மார்க்கத்தை கற்றால் மட்டும் பட்டாது. அதான் அங்கே விஷயம். மார்க்கத்தை கற்றால் போதுமா? அது வாழ்வியலில் கொண்டு வந்தால் தாங்க சாத்தியம். வாழ்வியலில் கொண்டு வராமல் நான் வெறும் மார்க்கத்தை கற்று என்ன அர்த்தம்? ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு ஒரு தமிழ் பழமொழி சொல்லுவாங்க. வெறும் கற்றிருப்பதில் எந்த அவசியம் கிடையாது. கற்றதை செயல்படுத்துங்க, கற்றதை வாழ்க்கையில் கொண்டு வாங்க. அப்படி வரும் பொழுது தான் நாம் என்ன செய்ய முடியும்னா எல்லாத்திலையும் ஜெயிக்க முடியும். கற்றதை நாம் பயன்படுத்துவதே கிடையாது. நமக்கு தேவையானதை கற்று வச்சுருக்கிறோம். இதுதான் நம்முடைய நிலைமை இன்றைக்கி. அப்படி தானே? நமக்கு தேவையானதை கற்று வச்சுருக்கிறோம். தேவைப்படக்கூடிய நேரத்தில் நம்ம கற்று வச்சதை வெளிப்படுத்துவோம். எல்லா நேரங்களையும் வெளிப்படுத்துறது கிடையாது. அல்லாஹுடைய தூதருடைய வாழ்வியல் என்ன? அவருடைய மனைவி சொல்கிறாங்க, கான ஹுலுக்குஹு அல் குர்ஆன், அவருடைய வாழ்வியல் குர்ஆனாக இருந்தது. அந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்குற எத்தனை மனைவிமார்கள் இருக்கிறாங்க நமக்காக? யோசிச்சு பாருங்க. சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கான ஒரு வாழ்வியல் நம்மிடத்தில் இருக்கிறதா? நம்ம கொடுத்துருக்கிறோமா? நிறைய இடங்களில் அப்படி ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டால் பதில் இருக்க கௌரவத்தை கருதி சொல்லுவாங்க, நம்ம மாப்பிள்ளையை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு வேணால் சொல்லுவாங்களே தவிர மற்றபடி அப்படித்தான். சரிங்களா? அப்போ என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னா, நான் படித்திருக்கிறேன், படித்ததை என்னுடைய வாழ்வியலில் செயல்படுத்துகிறேன். அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்தார்கள், எதை கற்றுத்தந்தார்களோ அதை செயல்படுத்தினாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்படுத்தினாங்க. அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனைவிமார்கள் எவ்வளவு சிறப்பிற்குரியவர்கள். ஒவ்வொருவரும் மார்க்க ரீதியிலாக எப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு மத்தியில் பிரச்சனை வராமலாம் கிடையாது. புரியுதுங்களா? அவங்க கோவப்படலை, சண்டை போடலை அப்படின்லாம் நீங்கள் நினச்சிடாதீங்க. எல்லாமே இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அப்படி எடுத்துக்கொண்டார்கள். ரொம்ப அழகாக சொன்னாங்க அல்லாஹுடைய தூதர், நீ 100% நீ கல்யாணம் பண்ணும் போது எனக்கு என்ன யோசனை வரணும் தெரியுமா? நான் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறேன் அப்படின்னா 100% எனக்கான யோசனை என்னவா இருக்குன்னா, நான் கிழிச்ச கூட்ட தாண்டாத ஒரு பிள்ளையா எனக்கு கொடுங்கன்னு வாங்க. ஒன்றும் கிடைக்காது, அப்படிலாம் கிடைக்காது. அப்படிலாம் எதிர்பார்த்துறாதீங்க தம்பி, வாய்ப்பு இல்லை. சரியா? அப்படின்னா கிழிச்ச கோட்டை தாண்டக்கூடாது. மார்க்கம் சொல்லுதா? அல்லாஹ் சொல்கிறான், ஃபைன் கரிஹித்துமூஹுன்ன,
நீங்கள் அவங்கள்ட்ட ஏதாவது சில குணங்களை வெறுத்தீங்கன்னா ஃபாசா அன் தக்ரஹு ஷைஆ, நீங்கள் வெறுப்பதில் நல்லதை அல்லாஹ் வச்சுருப்பான். அப்படின்னு என்ன அர்த்தங்க? என்ன அர்த்தம் பாய்? மைனஸ் இருக்குன்னு அர்த்தம், அப்படி தானே? மைனஸ் இருக்குன்னு அர்த்தம். அந்த மைனஸில் உனக்கு ப்ளஸ் அல்லாஹ் வச்சுருப்பான். அப்படி நீ பாரு. அதை பார்க்குறதே இல்லை, அதை பார்க்குறதே கிடையாதுங்க. அதனால தான் சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக ஒரு கட்டம் இருக்குது, நரைச்ச தாடியெலாம் இருக்கும்ல, நிறைய நேரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே வாழ்ந்து போயாச்சு, அப்படியே கழிஞ்சு போயிட்டோம். இப்போலாம் அப்படி கிடையாது. முடியலையா, முடிச்சு விடு, பேசிக்கலாம். உடனே ஜமாத், உடனே வக்கீல், உடனே கோர்ட்டு. 3 மாதம் கல்யாணம் முடிஞ்சு 4வது மாதம் என்னாச்சு, புள்ள நல்லா இருக்கா, புள்ள என் வீட்டில் இருக்கு, மாப்பிள்ளை அவர் வீட்டுக்கு போயிட்டாரு, குலா வாங்கிட்டாங்க, இல்லை டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். ஜமாத்தில் குலா வாங்கினா கோர்ட்டில் நிற்குமா நிற்காதா, இதான் இன்றைக்கி நம்மள்ட்ட கேள்வி. அப்போ எந்த மனநிலைக்கு நம்ம போயிட்டோம் பார்த்தீங்களா? அப்போ எதை புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை புரிகிறதுக்கான ஒரு சூழல் இல்லை. இப்போ அதனால் இப்போ என்ன யோசிக்க வேண்டி இருக்குன்னா, யாராவது திருமணம் முடிக்கிறாங்க அப்படின்னா, திருமணம் முடித்து வாழ்க்கையை துவங்குறதுக்கு முன்னால் உட்காந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தா நல்லா இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா முடித்த பிறகு அவன் கவுன்சிலர்கிட்ட தானே போகிறான், முடித்த பிறகு போய் உட்காந்துங்கிறாங்க. உட்காந்து நீங்கள் யார்கிட்ட போகிறீங்களோ அந்த கவுன்சிலருக்கு எதாவது தெரியணுமா இல்லையா? அங்கேயே அவங்கள்ட்ட போய் அவங்க ஏதாவது ஒன்றை சொல்லி அப்படி வந்து வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அவன் முதலாவது என்ன அப்படின்னா, புரிய வேண்டும் யார் எப்படி இருப்பா, இருக்க வேண்டியவர்கள் எப்படி இருப்பாங்கன்ற அந்த புரிதல் இல்லை, அது முதலாவது வேணும். பெண்களை பொறுத்த வரைக்கும், பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவங்கள அப்படி தான் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களில் சிறிய வயசுக்காரவங்களும் இருந்தாங்க, பெரிய வயசுக்காரவங்களும் இருந்தாங்களா இல்லையா? ஹதீஜா அம்மாவும் இருந்தாங்க, அதே போல் ஆயிஷா அம்மாவும் இருந்தாங்க. எல்லாரோட வாழ்ந்தாங்கல்ல. வாழ்ந்த வாழ்வியல் எப்படி இருந்துச்சு? அத்தனை மனைவிமார்களோடு வாழ்ந்தாங்க. மனைவிமார்கள் கடைசி வரை நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியாக இருந்து மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறாங்கன்னா, அந்த மனிதர் எப்படி அவர்களோடு இருந்திருப்பாங்கன்னு பாருங்கள். ரொம்ப பிஸியான ஆள், அவங்களுக்காக நேரத்தை கொடுத்தாங்க, அவங்கள்ட்ட பேசினாங்க, அவங்கள்ட்ட விளையாண்டாங்க, எல்லாமே செஞ்சாங்க. ஆனால் நம்மள்ட்ட எல்லாமே கொஞ்ச காலம் இருக்குது, அப்புறம் ஒன்றுமே இருக்காது. வீட்டில் நமக்கு தான் பேசுகிறதுக்கே நேரம் கிடையாது. எங்கே போட்டு பேச, எங்கே போய் பேச? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இரவு வந்தாங்கன்னா 1 மணி நேரம் எங்களோட உட்காந்து பேசுவாங்க. நமக்கு அந்த 1 மணி நேரம் கிடைச்சா என்ன செய்வோம்? தலைவாணி 2 தலைவாணி இருக்கும், அந்த அம்மா ஒரு மூலை, நம்ம ஒரு மூலை, ராகத்தான் உட்காந்துருப்போம். நான் பார்க்குறத நீ கேட்காத, நீ பார்க்குறத நான் கேட்க மாட்டேன். ஈவன் டெக் பாலிசியில் இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு போயிட்டுருக்குது. இந்த வாழ்வியல் தான் நம்ம போயிட்டுருக்குது. திடீர்னு என்னைக்கா கோவம் வரும், இப்படி ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கி, என்னையை பார்க்குறேன், அந்த அம்மா கேட்கும், இவருக்கு அப்புறம் நீ மட்டும் ஒழுங்கான்னு கேட்பார், அதோட முடிஞ்சு போச்சு. அங்கே என்ன செய்யும்? சிதைவுகள் தான் ஏற்படும். நம்ம போய் உட்காந்து பேசுகிறது இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் பேசியிருக்கிறாங்க, ஒவ்வொரு மனைவிமாரிடத்தில் பேசியிருக்கிறாங்க, அவர்களோடு மிக நெருக்கமாக இருந்திருக்கிறாங்க, அவருடைய உணர்வுகளை மதிச்சிருக்கிறாங்க. அதே போல் அந்த மனைவிமார்களும் அல்லாஹ்வுடைய தூதரை மிக புரிந்தவர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கி பொண்ணுக்கு மாப்பிள்ளையை தெரியாது, மாப்பிள்ளைக்கு பொண்ணை தெரியாது. கல்யாணத்துக்கு முன்னால் தெரியாமல் இருந்தால் பரவாயில்லப்பா, கல்யாணத்துக்கு பின்னாலே அப்படித்தானே இருக்க. அது அவருடைய பர்சனலுங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. வீட்டில் நான் ஒரு அளவு தாங்க இருப்பேன், எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையை வச்சுருக்கிறோம். மனைவியை தாண்டி என்ன பர்சனல் இருக்குது, கணவனை தாண்டி என்ன பர்சனல் இருக்குது? இன்னைக்கு மனைவியை தாண்டி ஒரு பர்சனல் இருக்குது, கணவனை தாண்டி ஒரு பர்சனல் இருக்குது. அப்படிலாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தில் இல்லை, எந்த பர்சனலும் கிடையாது. எல்லாமே மிக தெளிவாக இருந்தது. கண்ணாடி போல அல்லாஹ்வுடைய தூதர் வச்சுருந்தாங்க. கண்ணாடியை போன்ற ஒரு வாழ்வியல் அது. எல்லாமே அழகாக இருந்தது, அதை அழகாக அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ரொம்ப அழகாக வெளிப்படுத்தினாங்கல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான வாழ்வியலை மிக அழகாக சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு பேசுகிறாங்க? நாங்கள் ஒரு படுக்கையில் ஒரே போர்வையில் ஒன்றாக இருந்தோம் என்ற அளவுக்கு
அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையை உலகத்திற்கு சொல்கிறாங்கன்னா அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். ஆனால் நம்மள்ட்ட அப்படி இல்லை. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடிக்காதது எது? அல்லாஹுடைய கோபத்திற்குரிய விஷயம் எது? ஒரு மனைவியினுடைய ரகசியத்தை கணவன் வெளிப்படுத்துவதும் கணவனுடைய ரகசியத்தை மனைவி வெளிப்படுத்துவதும் அல்லாஹுடைய கோபத்திற்குரிய செயல் அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்களா இல்லையா? இன்றைக்கி என்ன நிலைமை தெரியுமா? இன்றைக்கு குடும்ப வாழ்வியல் நடக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? எதெல்லாம் ரகசியமாக பாதுகாக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட ரகசியங்களை சம்பந்தமே இல்லாத ஒருத்தர்கிட்ட நாம் என்ன செய்கிறோன்னா போய் சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறோம். ஒரு மார்க்க ரீதியான ஒரு தீர்வு வரும் என்ற அடிப்படையில் இருந்தால் பரவாயில்ல. மார்க்கமே தெரியாத ஒருத்தர்கிட்ட போய் சொல்கிறோம், அவங்கள்ட்ட பல மணி நேரம் பேசுகிறோம். அந்த பல மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் ஒரு கணவன் மனைவியோடோ மனைவி கணவனோடவோ செயல்படுறதில்லை, பேசுறது கிடையாது. உட்காந்து ஏன் பேசுறதில்லை? அல்லாஹுடைய தூதர் பேசியிருக்கிறாங்கல்ல. எந்த அளவுக்கு அவர்களை பற்றியான மனநிலையை அறிந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க. நம்ம மனநிலையை அறியக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனைவிக்கு நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா வெளிப்படையாக இருக்கிறோமா? அல்லது மனைவி நம்மிடத்தில் சரியான வெளிப்படைத்தன்மையோடு ஒரு கணவன் என்ற அடிப்படையில் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. ஆனால் அல்லாஹுடைய தூதர் இருந்தாங்க, அவருடைய வாழ்வியல் இருந்தது. அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க? ஒரு கணவனாக, ஒரு சமூக தலைவனாக, அவரை சார்ந்திருக்கக்கூடிய மக்களோடு எப்படி இருந்தார்கள் என்ற வரைக்கும் அல்லாஹுடைய தூதரை பற்றி அந்த மனைவிமார்கள் புரிந்திருந்தார்கள். அதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு ஹுதைபியா உடன்படிக்கை என்பது மிக அழகான ஒரு சான்று. அதை நீங்கள் பாருங்கள். ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு யாருமே பழிப்பிராணிகளை அறுக்க முடியாது என்று கோபத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. வீட்டுக்கு நம்ம வருவோம், டென்ஷனாக வருவோம். டென்ஷனாக வந்தார் அப்படின்னா வீட்டுக்குள்ளே வரும்போதே அந்த அம்மா சொல்லுவாங்க, இந்த ஆள் இப்படி வந்துட்டாரா, முடிஞ்சு போச்சியா, அதோட முடிஞ்சு போச்சு, இன்றைக்கி எல்லாம் பார்த்துங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அப்படி ஏதாவது வெளிப்படுத்தினார் அப்படின்னா, ஓன் டென்ஷனை ஏன் பாவா இங்கே காட்டுற, எல்லாத்தையும் வச்சுக்கோ, சரி என்னங்க உங்களுக்கு கோபம், அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது போ அப்படின்றோம். சொல்கிறோமா இல்லையா? உனக்கு சொன்னால் புரிய போகுது போன்றுவோம். இதுதான் நம்ம வாழ்க்கை. நம்ம அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு பாருங்கள். அவருடைய மனைவிமார்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவை அந்த ஹுதைபியா உடன்படிக்கை அந்த நிகழ்வுக்கு கூட்டு போகிறாங்க. அந்த உம்ரா செய்வதற்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. போக முடியல. ஹுதைபியா உடன்படிக்கையை நிறைவேற்றப்படுது. நிறைவேற்றப்பட்ட பிறகு என்ன செய்யலை, எல்லாரும் இங்கே பழிப்புராணியை அறுத்து கொடுத்துட்டு போவான் அப்படிங்கிறப்ப யாருமே முன் வரலை. எவ்வளோ பெரிய டென்ஷனாக இருக்கும். ஒரு விஷயத்தை கேட்டு செய்யலைன்னா கோவம் வருமா இல்லையா? நேராக எங்கே வந்தாங்க? தன்னுடைய மனைவிட்ட வந்தாங்கங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வந்தாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாட்ட சொன்னாங்க. சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அல்லாஹுடைய தூதரை முதல்ல நீங்கள் அறுத்து பலியிடுங்க, நீங்கள் அறுத்து பலியிடுங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க என்ன செய்வாங்க, உங்களுக்கு பின்னால் அறுத்து பலியிட்டுருவாங்க. இப்படி ஒரு ஆலோசனை நம்ம வீட்டம்மா நம்ம கொடுத்தா, உன்கிட்ட போய் சொன்ன ஏதோ ஒன்று சொல்லுவியா, அதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு அவங்க ஆலோசனை செய்யும். அதோடு இழுத்து மூடி ஒடிச்சிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், செஞ்சாங்க. செஞ்ச உடனே என்ன நடக்குது, எல்லா சஹாபாக்களும் அவர்களை பின்தொடர்ந்து அப்படியே செஞ்சாங்க. எப்படி புரிஞ்சிருக்காங்க பாருங்க. அந்த புரிதல் இருக்கா இல்லையா? எவ்வளவு அழகான ஒரு புரிதல் அது. அப்போ அங்கே என்ன இருந்திருக்கு, அல்லாஹுடைய தூதர்கிட்ட என்ன இருந்திருக்கு, என்னங்க இருந்திருக்கு, ஏதாவது சொல்லுங்க. வெளிப்படைத்தன்மை இருந்திருக்கு அந்த வாழ்க்கையில். அவங்க வாழ்க்கையில் அப்படி ஒரு வெளிப்படைத்தன்மை இருந்திருக்கு. அந்த வாழ்வியல் தான் அவர்களுடைய எல்லா விஷயங்களையும் அந்த மனைவிகள் எல்லா சூழலையும் ஒத்துழைப்பு தரதுக்கு தயாரானாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நாட்கள், அந்த இறுதி நாட்களில் அல்லாஹுடைய தூதர் ஆசைப்பட்ட விஷயம் என்னென்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருக்கணும்னு சொல்லி. எல்லாரும் சம்மதிச்சாங்களா இல்லையா? மறுக்காமல் சம்மதிச்சாங்களா இல்லையா? என்ன ரீசன்?
யாரோ ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும்ல. பல நேரங்களில் அவங்க குடும்பத்தில் எதிர்ப்புலாம் நடக்கத்தானே செஞ்சிச்சு. அது சம்மந்தமாக அல்ல அத்தியாயங்களையெல்லாம் இறக்கத்தானே செஞ்சான். சூரத் தஹரீமுடைய ஆரம்ப வசனங்கள்லாம் இறக்கத்தானே செஞ்சான். அதெல்லாம் இருக்கத்தானே செஞ்சிச்சு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அல்லாஹுடைய தூதர் கேட்ட உடனே எல்லாருமே சம்மதிச்சாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்வியல், ஒரு குடும்ப தலைவனாக, கணவனாக மிகச்சரியாக இருந்தாங்க அல்லாஹுடைய தூதர். அதனால தான் அது அப்படி ஒரு காரணம்தான் அவங்க எல்லாரும் விட்டு கொடுக்க தயாரானாங்க. அல்லாஹுடைய தூதர் அழைக்கும் போது வந்தாங்க. அவங்க சொன்ன உபதேசங்களை, வசியத்தை என்ன செஞ்சாங்க, கேட்டுக்கிட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நடந்தாங்க. இதுதான் ஒரு வாழ்வியல் என்பது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான மிக அழகான ஒரு முன் உதாரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டோடு அவ்வளோ பெரிய தலைவர், நிறைய வேலை இருந்துச்சு. நம்மளை விட நிறைய பிஸியான ஆள் அவங்க தான். நம்ம பிஸியே இருக்க மாட்டோம், பிஸி மாதிரியே காட்டிக்கும். அப்படி தான் ஞாயிற்றுக்கிழமை கூட நம்ம பிஸியாக இருப்போம். ஒரு நாள் தான் கிடைக்கிது, இந்த நேரம் எனக்குன்னு சில பர்சனல் இருக்கும், அதை கூட நீ பார்க்க விட மாட்டியா அப்படின்வாங்க. அவங்க 24/7 எல்லா நாளும் அவன் என்ன செய்வாங்க, அவங்க பிஸியாக இருப்பாங்க. ஆனால் அவங்கள பற்றி நம்ம என்ன செய்கிறதில்ல, கவலைப்படுறதே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்திருக்கிறாங்க. அல்லாஹுடைய தூதருடைய வீட்டுக்கு வந்து சஹாபாக்கள் அவர்கள் எப்படி உங்களுடைய வீட்டில் இருப்பாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அல்லாஹுடைய தூதர் வீட்டில் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ அவங்க வீட்டில் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வீட்டிலலாம் நம்ம என்ன செய்வோம், போட்ட சட்டை போனோன்னு நைட்டு தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த நாள் வேறு சட்டையை போட்டுக்குவோம். ஏங்க உங்கள் சட்டை தானேங்க, இது மாதிரி வெள்ளை சட்டையெல்லாம் அழுக்காகி போச்சுன்னா அவ்வளோதான், அன்றைக்கி பயங்கரமான டோஸ்லாம் விழும். சரிங்களா, உங்கள் சட்டை தானே, கொஞ்சம் துவைச்சி போட்டால் என்ன, கொஞ்சம் அந்த வேலையெல்லாம் பார்த்தா என்ன அப்படின்னா, நான் சம்பாதிக்கிறேன், நான் அந்த வேலையை பார்ப்பேனா இந்த வேலையை பார்ப்பேனா அப்படின்னு சொல்லிடுவோம். சாதாரண ஆள் நம்மலாம், அவங்கள மாதிரி பிஸியாலாம் இல்லை. எவ்வளோ விஷயத்தை அவங்க தலையில் போட்டாங்க. சஹாபாக்கள், எதிரிகள், மற்ற நாடுகளுடைய அரசர்கள், அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் தாண்டி அவருடைய வாழ்வியல்னு ஒன்று இருந்திருக்கு. அப்படி ஒரு மனிதர் உலகத்தில் இருந்தார் அப்படின்னா அல்லாஹுடைய தூதரை தவிர வேறு யாரும் கிடையாது. எல்லாத்துக்கும் அவர்களை போய் பார்க்கலாம், எல்லாத்துக்கும் அவங்க தான். இதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி எதையுமே அவங்கள்ட்ட போய் இருக்க இல்லைன்னு சொல்லி தேடக்கூடிய அளவுக்குலாம் அவங்க வைக்கலை. அப்படி ஒரு மனிதர், எந்த தலைவரும் அப்படி இருந்ததில்லை. தனக்கென்று ஒரு சுயசரிதையை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படாதவர். ஆனால் அவரை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாள் வரை அவருடைய சரித்திரத்தை பேச வைக்கக்கூடிய சூழலை உருவாக்கி தந்தான். அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரணமானவர்கள் அல்ல. அவங்க வாழ்க்கையை பற்றி பேசுகிறதா இருந்தால் பேசிக்கிட்டே போகலாம், அவ்வளோ இருக்குது. ஒவ்வொன்றாக பேசிக்கிட்டே போகலாம், ஒவ்வொரு துறையாக ஒவ்வொரு விஷயமாக எடுத்து பேசிக்கிட்டே போகலாம். அப்படி இருந்திருக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர். வீட்டுக்கு வருவாங்க, அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க. கிழிந்த துணி இருந்தால் தப்பாங்க, தங்களுடைய காலணிகளை சரி செய்வாங்க. சில நேரம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தொழுகை நேரம் வந்தால் போயிடுவாங்க. பல நேரம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு தொழுகை லீவு தான், வீட்டிலே தொழுதுட்டு படுத்துருவோம். பிஸி 6 நாள் என்ன செஞ்சிட்டோம், ஜமாத்தா போயிட்டோங்கிறனால ஒரு நாள் லீவ் ஆயிரும். தொழ மாட்டோன்னு இல்லை, அது தொழுகை கொஞ்சம் தாமதமாக வீட்டிலே தொழுதுட்டு போயிடலாம் அப்படின்னு இருந்துருவோம். தொழுகைக்கு போவாங்க, அவர்களுடைய வேலைகளை அவங்க பார்த்துக்குவாங்க. அதே நேரத்தில் வீட்டில் ஏதாவது ஒரு தேவை இருந்தால் அதையும் செஞ்சு கொடுப்பாங்க. எப்படி ஒரு வாழ்வியல் பாருங்கள். ஒருவருக்கொருவர் உதவிகரமாக இருந்திருக்கிறாங்க. நிறைய விஷயத்தை பேசியிருக்கிறாங்க. வீட்டில் உள்ளவங்களோட நிறைய விஷயத்தை எந்த அளவுக்கு பேசியிருக்கிறாங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த பேச்சு என்பது எந்த அளவுக்கு ஒரு டீப்பாக டெப்த்தாக தன்னுடைய மனைவிமார்களோட வச்சுருக்கிறாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட அல்லாஹுடைய தூதர் சொல்லுவாங்க, ஆயிஷாவே, நான் உனக்கு முன்னால் மரணித்து விட்டால் நீ என்னை குளிப்பாட்டு, நீ மரணிச்சிட்ட நான் உன்னை குளிப்பாட்டுறேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டெப்த்தாக போய் அல்லாஹுடைய தூதர் அவர்களோடு உரையாடி இருக்கிறாங்க. அப்படின்னா அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சுப்பார். எப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு வாழ்வியல். அந்த வாழ்வியலில் எத்தனை அம்சங்கள் நம்மள்கிட்ட இருக்குது யோசிச்சு பாருங்க.
அவருடைய ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்ம எடுத்து பார்க்க வேண்டிய ஏராளமான அம்சங்கள் இருக்குது. ஆனால் எதையுமே நம்ம எடுத்து பார்க்குறதே இல்லை, எதையுமே எடுத்து பார்க்குறதே இல்லை. அவர்கள் தங்களுக்கு உரிமையானவர்கள் அப்படிங்கிறத தாங்க. நம்முடைய விஷயத்தில் அவர்களுக்கு சில உரிமைகளும் கடமைகளும் இருக்குது அப்படிங்கிறத என்ன செஞ்சாங்க அப்படின்னா மிக அழகாக பார்த்தாங்க. இப்படி அல்லாஹுடைய தூதரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்க மட்டும் இல்லை, அவர்களுடைய நண்பர்களுடைய வாழ்வியலுக்கும் வழிகாட்டியாக இருந்திருக்கிறாங்க. அவருடைய நண்பர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா அல்லாஹுடைய தூதரை பார்த்து பக்குவம் பெற்ற அளவுக்கான ஒரு வாழ்க்கை என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்கள் மிக முக்கியமானவர் யார்? ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறாங்க. திருமணம் முடித்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, தஸவ்வஜத யா ஜாபிர், ஜாபிரே நான் திருமணம் முடிச்சிட்டிங்களா? ஆமாம். ஃபகுல்து நஅம், ஆமாம் நான் திருமணம் முடிச்சிட்டேன். ஃபகால், அல்லாஹுடைய தூதர் கேட்டாங்க, பிக்ரன் அம் சய்யிபா, நீங்கள் கல்யாணம் முடித்தது வந்து விதவையா கன்னி பெண்ணான்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், பல் சய்யிபா, நான் விதவையை தான் கல்யாணம் முடித்தேன். அப்போ அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, ஏன் நீ ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சிருக்கலாமே, ஏன்னா அப்போ இருக்கக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட்டு உங்களுக்கு நிறையா இருக்குமே. அது ரொம்ப அழகாக அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, துலாஇபுஹா துலாயபுஹா வ துலாஇபுக, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, ஒரு கலைநயத்தோடு வார்த்தைன்னு வாங்கல்ல, அப்படி ஒரு வார்த்தையாக இருந்த அந்த வார்த்தை. அவளோடு நீ விளையாடலாம், உன்னோடு அவள் விளையாடுவாளே. அந்த சின்ன வயசுக்குன்னு ஒரு இது இருக்குமா இல்லையா, அந்த சிறிய வயதுக்கான ஒரு அட்டாச்மெண்ட், அதை என்ன செய்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், அல்லாஹுடைய தூதரே, எனக்கு சகோதரிகள் இருக்கிறாங்க, நான் வந்து ரொம்ப பொறுப்பானவனாக இருக்கிறேன், என்னுடைய வீட்டில் என்னுடைய சகோதரிகள் இருக்கிறாங்க, அவர்களுக்கான தேவைகளையும் உதவிகளையும் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நான் இந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறேங்கிறாங்க. அப்போது ஒரு குடும்பவியலை எப்படி கற்றுக்கொள்கிறாங்க பாருங்கள், சஹாபாக்கள் எப்படி கற்றுருக்குறாங்க. இன்றைக்கெல்லாம் பொண்ணு வீட்டுக்கு வரும்போது நாத்தனா வீட்டுக்கே வரக்கூடாது, நாத்தனா இருக்க வீட்டாங்க 5 பொம்பளை புள்ள இருக்குதா, ஐயோ வேணாங்க வேறு எங்கேயா பார்த்துக்கலாம். சொந்த வீடு இல்லையா, இவருக்கு சொந்த வீடு இருக்கோ இல்லையோ, மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படிலாம் 30-32 வயசில் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பொம்பளை பிள்ளைங்க மட்டும்தான் தேங்கி இருக்குன்னு. ஆம்பளை பசங்க நிறைய பேர் தேங்கி இருக்காங்கங்க. 30 வயசு 32 வயசு 35 வயசுலனா ஜி ஏதாவது பார்த்து சொல்லுங்க ஜிங்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா ஒரு கவலையான விஷயம். சரிங்க, ஒரு விடோவாக இருந்தாலும் பாருங்கள், பிள்ளை இல்லாமல் இருந்தால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஏன்னா டிமாண்ட்ஸ், இந்த டிமாண்ட்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா வாழ்க்கைக்கு உதவாது. டிமாண்டை நீங்கள் என்ன பார்க்கணும், மார்க்கத்தை பாருங்கள், இஸ்லாமை பாருங்கள். பையன் ஒழுக்கமானவனா, ஒழுக்கமானவன் அவனுடைய நீங்கள் அவனுடைய மார்க்கத்தையும் தருளவுன தீனஹு வ ஹுலுகஹு, நீங்கள் அவருடைய மார்க்கத்தையும் அதே போல் அவருடைய குணத்தையும் பொருந்தி கொண்டால் அவருக்கு பொண்ணு கொடுன்னு சொல்லுது. எடுத்தோன்னே 20,000 ரூபா சம்பளத்தில் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் சொல்கிறான் நான் பரக்கத்தை ஏற்படுத்தினேன். அதெல்லாம் நம்புறதே கிடையாது. அது ஆரம்பத்தில் நம்ம என்ன படிச்சிருக்கோம் அவ்வளோதான், படிப்பு இருக்குது, அது வாழ்க்கையில் உதவுன்னு நினைக்கிறதே கிடையாது. இங்கே கூனு ஃபுக்கரா யுக்னிஹுமுல்லாஹு மின் ஃபதுலிஹி, அவங்க வறுமையில் இருக்கிறாங்களா ஏழையாக இருக்கிறாங்களா, அல்லாஹ் அவர்களுக்கு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தருவான். அல்லாஹ் சொல்கிறான் இல்லைங்க 20,000 வச்சுலாம் குடும்பம் நடத்த, நீ கல்யாணம் முடிப்பா, அல்லாஹ் உனக்கு பரக்கத்தை ஏற்படுத்தி தருவா. பரக்கத்திற்கான வார்த்தைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமணங்களில் அள்ளி தெளிச்சிருக்கிறான். எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை. மனமுகர்ந்து மகிழ்வோடு சந்தோஷத்தோடு ஒருத்தருக்காக துவா செய்கிறோன்னா அது கல்யாணத்தில் மட்டும்தான். மற்ற எல்லா இடத்துலையும் யாருக்காக துவா செய்ய சொன்னால் இவனுக்கு துவா செய்யணுமா, நான் என் கூட தான் வந்தார், என் கூட தான் மெட்ராஸ் வந்தார், சம்பாரிச்சார், நான் இப்படி இருக்கேன், சரி ஹைரு சரிங்க அப்படின்னு இருக்குது. சந்தோஷமாக 99.9% சந்தோஷமாக துவா செய்யக்கூடிய ஒரே இடம் அங்கே தான். பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமஅ பைனகுமா ஃபீ ஹைர் அப்படி. அப்போ அந்த துவா என்பது ஒரு அபிவிருத்திக்காக, கணவன் மனைவியுடைய வாழ்வியில் அபிவிருத்திற்காக, அதே போல் சிறந்த ஒரு வாழ்வை வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிரார்த்தனை செய்யப்படக்கூடிய இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒட்டுமொத்தமாக ஒரு ஊரே உட்காந்து பிரார்த்தனை செய்யுது. ஒரு 500 பேர் உட்காந்து பிரார்த்தனை செய்கிறாங்க, ஒரு 300 பேர் உட்காந்து பிரார்த்தனை செய்கிறாங்க. இப்படியெல்லாம் பிரார்த்தனை செஞ்ச பிறகு அந்த வாழ்க்கையில் அல்லாஹ்விடத்தில் கேட்கப்பட்ட அத்தனை பிரார்த்தனைகள்லையும் ஏதாவது ஒரு பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாதா?
ஆனால் அப்படி பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளாமல் குடும்பங்கள் சிதைந்து நிற்கின்றது என்று சொன்னால் அதுக்கான என்ன காரணம்? அந்த சிதைவுக்கான காரணம் என்ன? நாம் வழிமுறைகளை சரியாக ஏற்றுக்கொள்ளாததன் காரணமாகத்தான். அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்ததை சரியாக புரியாததின்